என் அன்பு மாணவ செல்வங்களே, எல்லாருக்கும் இந்த குரல் தாத்தாவின் வணக்கம். இன்னைக்கு நீத்தார் பெருமை அதிகாரத்தின் கதையை கேட்குறீங்களா? ஒரு ஊரில் ராமன் அப்படிங்கிற ஒரு மாணவன் இருந்தான். அவன் 5ஆம் வகுப்பு படிக்கிறான். அவன் ரொம்ப ஒழுக்கமான பையனும் கூட. அவன் தினமும் நேரத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு போவான். பாடங்களை நல்லா படிப்பான். ஆசிரியர் சொல்கிறத கவனமாக கேட்பான். நண்பர்களிடமும் நேர்மையாக பழகுவான். ஒரு நாள் பள்ளியில் தேர்வு நடந்துச்சு. தேர்வு எழுதும்போது ராமன் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த அவனோட நண்பன் ரவி, இந்த கேள்விக்கு பதில் தெரியலடா, சொல்லி தரியாரான்னு மெதுவாக கேட்குறான். ராமனுக்கு தயக்கமாக இருக்கு. ஏன்னா அவன் ஒழுக்கமான பையன். அதனால் யோசிக்கிறான், நான் சொன்னால் அவனுக்கு மார்க்கு கிடைக்கும் தான், ஆனால் அது தப்பாச்சே. அதே நேரத்தில் முன்னாடி இருக்கிற சோமு புத்தகத்தை பார்த்து எழுதிக்கிட்டு இருந்தான். அதை பார்த்ததும் ஒரு நிமிஷம் ராமனுக்கு ஆசை வருது. அது போல் நாம் எழுதினா அதிக மார்க்கு கிடைக்கும்னு. உடனே அவனுக்கு தோணுது, இப்போ கிடைக்கிற நல்ல மார்க்கை விட நல்ல மனிதனாக வளர்றது தான் முக்கியம்னு. அவன் யாருக்கும் சொல்லி கொடுக்கல, எதை பார்த்தும் எழுதலை. அவனுக்கு தெரிஞ்சதை மட்டும் எழுதலாம். தேர்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆசிரியர் சொல்கிறாரு, இன்னைக்கு சில பேர் ஒழுக்கம் இல்லாமல் தேர்வு எழுதினாங்க, சில பேர் நேர்மையாக எழுதினாங்க. இதை கேட்ட ராமனுக்கு மனசு நிம்மதியாக இருந்துச்சு. பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்கு போகிற வழியில் ராமன் யோசிச்சுக்கிட்டே போகிறான். ஆசையை தாண்டி ஒழுக்கமாக இருக்கிறவங்க தான் உண்மையிலேயே உயர்ந்தவர்கள்னு. அதனால தான் ஒழுக்கமாக இருப்பவங்க சிறந்தவங்கன்னு நூல்கள் எல்லாம் சொல்லுது அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிட்டு வீட்டை அடைகிறான் ராமன். குழந்தைகளா, இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஒழுக்கம்தான் நம்மளை உயர்த்தும். புரியுதா? இதைத்தான் வள்ளுவர் 3வது அதிகாரம் நீத்தார் பெருமையிலே முதல் குறள்ல சொல்றாரு. அந்த குறள், ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. இந்த குறளின் விளக்கம், நல்லொழுக்க நெறியில் வாழ்பவர்களின் பெருமையே நூல்கள் சிறந்த பெருமையாக எடுத்து கூறும். இதுதான் 21வது குறளின் விளக்கம். அதனால இந்த குறள் தாத்தா சொன்னது போல தினம் தினம் காலை எழுந்ததும் ஒரு 15 நிமிடமாவது திருக்குறளை படிச்சுட்டு வந்தீங்கன்னா எல்லா நல்லொழுக்க பண்புகளும் உங்களை வந்து சேரும். எல்லாரும் நல்லா படிப்பீங்களா? மறுபடியும் இன்னொரு கதையை சொல்றதுக்கு வர்றேன். எல்லாருக்கும் நன்றி.